பார்த்து சீக்கிரம் வேலை செய்யுங்க, டைம் ஆகுது. அடுக்குங்க அடுக்குங்க. வானம் வேற மழை வர மாதிரி இருக்கு, பார்த்து அடுக்குங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். அண்ணன் சொன்னாரு நீ தான் வேலைக்கு வரதா சொன்னியா? ஆமாங்க ஐயா. வேலைக்கு வர நேரமாது? நாளையில இருந்து சரியான நேரத்துக்கு வந்துடுறேங்க ஐயா. சரி சரி, முதல்ல போய் வேலையை பாருப்போ. சரிங்க. ஆமா, நீ யாருமா? அவர் சம்சாரமா? ஆமாங்க ஐயா. நீ என்ன பண்றீங்க? நானும் கூடவே ஒத்தாசையா வேலை செய்யறேங்கய்யா. அதுவும் சரிதான், கூட 4 காசு கிடைச்சா உனக்கு நல்லதானே. சரி சரி, போய் வேலையை பாரு போ. சரிங்க. ஆகட்டும் ஆகட்டுமா, சீக்கிரம் எடுத்து அடுக்குங்க. கல்ல கொண்டு போய் அங்க வச்சு டக்கு டக்குன்னு வேலையை முடிங்க. பாத்துமா. அண்ணே சொல்லுங்க. நேத்து மாந்தோப்புல பார்த்தேன் உங்களை. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களோ? ஆமாமா. உங்களை பார்த்தா கிராமத்தால் மாதிரி தெரியலையே. கிராமத்தாளா இல்லையான்னு முகத்தை பார்த்தாலே தெரியுமா என்ன? தெரியாதா என்ன? உங்களை பார்த்தா பட்டணத்துக்காரர் மாதிரி இருக்கு. ஆனா நான் கிராமத்தாள் தான். என்னவோன்னு, ஆனா நீங்க ஆள் பார்க்க சூப்பரா இருக்கீங்க அண்ணே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அக்கா, உன்னை பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியலையே. அப்படியா? ஆமா, நல்லா படிச்ச பட்டணத்து பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஆனா நான் கிராமத்து பொண்ணுதான். என்னமோக்கா, ஆனா பாக்கறதுக்கு ரொம்ப அம்சமா அழகா இருக்கீங்க. ஹலோ, கேட்டீங்களா? நான் அழகா இருக்கேனா? அப்படியா? நீ சொல்லுமா. அண்ணன் சூப்பரா இருக்காரு. உங்க அண்ணன் சூப்பரா இருக்காருன்னா அப்போ நான் அழகா இல்லையா? அக்கா, நீ ஏங்கா இவகிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, எங்க அக்காக்கு என்ன குறைச்சல? எங்க அண்ணனுக்கு யாரும் ஈடாக முடியாது. இவ்ளோ அழகான ஒரு ஆம்பளைய இந்த சுட்டு வட்டாரத்துல எங்கேயும் நான் பார்த்ததே கிடையாது. எங்க அக்காக்கு மட்டும் என்ன, இந்த ஊர்லயே என் அக்கா மாதிரி ஒருத்திய காட்டு பாப்போம். ஆனாலும் எங்க அண்ணா அளவுக்கு வருமா அப்படின்னு நீ சொல்லிட்டா அதோட நான் ஒத்துக்குவேனா? எங்க அக்கா பக்கத்துல யாரும் நிக்கவே முடியாது. ஏன், உங்க அண்ணன் கூட எங்க அக்கா பக்கத்துல நிக்க முடியாது. எங்க அக்கா அவ்வளவு அழகு. பாரு, யார பத்தி வேணாலும் பேசு, எங்க அண்ணனை பத்தி பேசுன. அதேதான் நானும் சொல்றேன். நீ உன் அண்ணனை பத்தி என்ன வேணா பேசிக்கோ, ஆனா என் அக்கா பத்தி பேசுன என்னடி பண்ணுவ நீ? என்ன வேணா பண்ணுவேன். என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? ஐயோ, நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? நிப்பாட்டுங்க. நாங்க 2 பேரும் அழகோ இல்லையோ, உங்க 2 பேர் மனசுக்கு எங்களை விட நீங்க தான் ரொம்ப அழகு. கரெக்டா சொன்னீங்க சார். கிராமத்துக்காரங்க கிராமத்துக்காரங்க தான். என்னம்மா சொல்றாங்க 2 பேரும்? நான் அழகா, இவரு அழகான்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே அழகுதான். போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. நாளைக்கு கோயிலுக்கு போனோம், ஞாபகம் இருக்குல்ல? போயிடலாமா? இன்னைக்கு நானும் வேலை பாக்குறேன்னு சொல்லிருக்கேன். எனக்கும் கூலி தருவாங்க. அத வச்சு அன்னதானம் பண்ணிட்டு குட்டி அம்மனுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டு நிச்சயம் போயிடலாம். கோயிலுக்கு சீக்கிரமே போகணும். சூரியன் உதிச்சு 5 நாழிகைக்குள்ள குட்டியம்மனை பார்க்க உத்தரவு வாங்கணும்ன்றது கணக்கு. தாமதம் ஆயிடுச்சுன்னா அது உத்தரவு கிடைக்காதுமா. சரிம்மா, நாங்க சீக்கிரமாவே ரெடி ஆயிடுறோம். சரி கண்ணு, நான் வரேன்பா. சார், இன்னைக்கு வேலை முடிஞ்சதுமே குட்டி அம்மனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிடணும். சரி அனு, வாங்கிடலாம். என்ன இதெல்லாம்? ஊரு கண்ணே உங்க மேலதான் இருக்கு, அதான். என்னாச்சு அனு? என்ன சார் இது? உடம்பு அனலா கொதிக்குது. அவ்வளவு சுடுதா என்ன? கொதிக்குதுன்ற உங்களுக்கு தெரியலையா? நேத்து வேலை செஞ்சுட்டு அப்படியே தரையில படுத்திருந்தால, அதான் காய்ச்சல் வந்திருக்கும். இது தெரியாம நீங்க காலையில தலைக்கு வர குளிச்சிருக்கீங்க. ஒருவேளை அதனாலதான் காய்ச்சல் இன்னும் அதிகமாயிடுச்சோ? இன்னைக்கு நீங்க வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். முதல்ல நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நோ 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 அனு, இதெல்லாம் சின்ன விஷயம். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு கோவிலுக்கு போயாகணும். 5 நிமிஷம் வேலை பார்த்து உடம்பு வேர்த்து ஒழுகுனா இந்த காய்ச்சல் எல்லாம் சரியா போயிடும். பாத்துக்கலாம்.
என்னாச்சு சார்? ரொம்ப டயர்டா இருக்கா? ம். ஐயோ, இன்னும் காய்ச்சல் அடிக்குது சார். தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். சார், வெறும் வயித்தோட படுக்காதீங்க சார். 2 நிமிஷம் சார், நான் ரசம் வைக்கிறேன். அதை சாப்பிட்டு படுங்க. பக்கத்து வீட்டுல மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டானோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சார், சார். சார், கொஞ்சம் சாப்பிடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னேன்ல. அதுக்காக வெறும் வயித்தோட படுப்பீங்களா? முதல்ல எந்திரிங்க சார். என்ன அனு? மிளகு ரசம் காய்ச்சல் அடிக்கிற உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டதும் நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டியா அனு? நான் சாப்பிட்டுக்கிறேன் சார். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்னங்க சார்? போதும் அனு. இன்னும் ஒரு வாய் தான் சார். சாப்பிடுங்க. போதும் அனு. சரி, நீங்க படுத்து தூங்குங்க. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். வாங்கம்மா. என்னம்மா இந்த நேரத்துல எங்க போற? காலையில இருந்து அவருக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குதுமா. இன்னைக்கு வேலை பார்க்க வேண்டான்னு சொன்னாலும் கேக்கல. அதான் பக்கத்து வீட்டுல மாத்திரை ஏதாவது இருக்கான்னு கேட்க போறேன். மாத்திரையெல்லாம் வேண்டாம். இது குட்டியம்மனோட சோதனைமா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, தன்னை முழுசா நம்புறவங்கள, தன் பக்தர்களை சோதிக்கிறது குட்டியம்மனோட வழக்கம். அதான் குட்டியம்மா உங்களையும் சோதிக்கிறா. நாங்க நம்பிக்கை தானே இருக்கோம், எங்களையும் சோதிக்கணும். இதோ மாத்திரை வாங்க கிளம்பிட்டல. என்ன நம்பி நீ என்ன நினைச்சிட்டு படுத்தா காலையில உடம்பு சரியாயிடும்னு நீ யோசிக்கணும்னு அந்த குட்டியம்மாவே நினைச்சிருப்பா. ஓ, அப்படியா? பயப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது. மாத்திரையெல்லாம் தரக்கூடாது, எல்லாம் அந்த அம்மனே பாத்துக்குவா. அம்மனை வேண்டிக்கிட்டு படுக்க சொல்லு. அப்படியும் காய்ச்சல் விடலனா நாளைக்கு பாத்துக்கலாம். நான் வாரேன். அம்மா, குட்டி அம்மா, சூர்யா சருக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும். அம்மா, உன்னை நம்பி வந்த சின்ன சிறுசுங்க ரெண்டையும் இப்படி சோதிக்கலாமா? உலகம் தெரியாத பொண்ணுமா, தான் புருஷா மட்டும்தான் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்படி சோதனையை கொடுக்கலாமா? உன் மேல பாரத்தை போட்டு
அந்த பையனுக்கு சீக்கிரமே சரியாயிடும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எது நடந்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு. நாளைக்கு வந்து உன் காலடியில வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்கள இன்னைக்கு இப்படி சோதிச்சா எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் யாரத்தான் நம்புறது? இன்னமும் நாங்க உன்னை முழுசா நம்புறமா இல்லையான்னு சோதிக்கிறியா தாயி? உங்களை நம்பாம வேற யார நம்ப போறோம் தாயி? எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாரு கதி? உன்னை நம்பி இந்த விளக்க ஏத்தி வச்சிருக்க. காலையில சூரிய உதிக்கும் போது எப்பவும் போல அந்த பையன் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு நிக்கணும். அவங்க 2 பேர் முகத்திலையும் ஒரு சின்ன வாட்டத்தை கூட நான் பார்க்க கூடாது. அதுக்கு நீதான் தாய் பொறுப்பு. அனு 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 ஐயோ, காய்ச்சல் கூடிக்கிட்டே போகுது. என்ன பண்றது இப்போ? மாத்திரையெல்லாம் வேண்டாம். இது குட்டியம்மனோட சோதனைமா. சார் சார் சார், எந்திரிங்க சார், எந்திரிங்க. என்னன்னு ஏன் எழுப்புன? காய்ச்சல் ரொம்ப ஹெவியா இருக்கு சார் உங்களுக்கு. தூக்கத்துல நீங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நானா புலம்புனா? ஆமா சார், பக்கத்து வீட்டுல மாத்திரை வாங்கலான்னு போனேன்னா மாத்திரை எல்லாம் சாப்பிட கூடாது, குட்டி அம்மனை நம்பிக்கையோட கும்பிடுங்க, உடம்பு சரியாயிடும்னு சாந்தா அம்மாவே சொல்றாங்க. உங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இல்ல சார், இது சரியா வராது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. வாங்க சார், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஜஸ்ட் காய்ச்சல், நாளை காலையில சரியாயிடும். இது உங்களுக்கு சின்ன விஷயமா? இந்த விஷயம் மட்டும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அத கூட விடுங்க. நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியல சார். அனு, ஏதோ உடம்பு வலி, அதான் எனக்கே தெரியாம கொஞ்சம் புலம்பிட்டேன். இப்ப நார்மல் ஆயிட்டான்ல, சும்மா தூங்க அனு. சார், உங்க உடம்பு அனலா கொதிக்குது. நீங்க என்கிட்ட நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லி நடிக்கிறீங்களா? என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு நல்லா தெரியும் சார். 2 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு அம்மனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. நாளைக்கு குட்டி அம்மனை பார்க்க போயாகணும். இந்த நேரத்துல எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம்? சாந்தாமா சொன்ன மாதிரி குட்டி அம்மனை கும்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்குவோம். இப்ப ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போன தடவை மாதிரியே இந்த வேண்டுதலும் பாதிலேயே நின்னு போயிடும். அதுக்கு நாம இடம் தரக்கூடாதானோ? எல்லா கஷ்டமும் என்னால தானே சார். இன்னும் நான் வேற நீ வேற நினைக்கிறியா அனு? சொல்லு அனு, நீ வேற நான் வேறயா? ஆனா காய்ச்சல் உங்களுக்கு மட்டும் தானே சார் வந்திருக்கு. இந்த பாலா போன காய்ச்சல் எனக்கு வந்திருக்க கூடாதா? அப்ப மட்டும் நான் நிம்மதியா இருந்திருப்பேன் நினைக்கிறியா? நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சகிக்க முடியல சார். பரவாயில்ல சார், இன்னொரு தடவை கூட இந்த பரிகாரத்தை திரும்ப பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் பண்றேன் சார். இப்ப வாங்க சார், முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த வீட்ல நம்ம சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட மட்டும்தான் செய்யணும். மறந்துட்டியானோ? இந்த காய்ச்சல் நாளை காலையில இருக்கிற இடம் தெரியாம போயிடும். உன் கண்ணீரே இந்த காய்ச்சலை குணமாக்கிடும். உன் கண்ணீரை பார்த்து அந்த குட்டி அம்மன் நிச்சயமா இறங்கி வருவா. சாரி சார், வெரி சாரி. லூசு, பேசாம படு.
அழறியானோ? ஆனந்த கண்ணீர் சார். இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காருல்ல, அந்த ஆனந்த கண்ணீர் சார். உன் ஆனந்த கண்ணீர் பட்டதுல காய்ச்சல் எனக்கு குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. சும்மா எனக்காக ஏதாவது சொல்லாதீங்க சார். நோனோ அனு, தொட்டு பாரு. ஆமா சார். நான் சொன்னப்ப நம்ப மாட்டேன்னு சொன்னேன். அதான் சொன்னேன்ல, உன் கண்ணீருக்கு அந்த அம்மன் பதில் சொல்வானு. இப்ப நம்புறியா? அம்மா தாயே. டைம் ஆச்சானோ, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடு. ம். என்னத்தா காலங்காத்தாலே வந்திருக்க? இந்த பையனையும் பொண்ணையும் கூட்டிட்டு போலான்னு வந்தப்பா. காலையில 2 பேரும் கடைக்கு போனாங்க. என்ன விஷயம் ஆத்தா? யார் இவங்க? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகலம்மா. அதுக்குள்ள என்னென்னவோ கஷ்டம். அதான் குட்டியம்மன் கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக கூட்டிட்டு போக வந்திருக்க. குட்டியம்மன் கிட்ட அருள்வாக்கு கேட்கவா? இந்த சின்ன வயசுலயே இந்த பொண்ணு இவ்ளோ நம்பிக்கையோட இருக்காளே. தான் புருஷனுக்காக என்ன வேணா செய்வாமா இந்த பொண்ணு. இந்த பையனும் அப்படிதான். தான் பொண்டாட்டிக்காக தான் உயிரை கூட பணையம் வைப்பான். சும்மா சொல்லலமா, என் கண்ணாலேயே பார்த்தேன். அப்படியா? 2 பேரும் நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரையும் முத நாள் பார்த்தப்பவே நினைச்சேன், இவங்க கிராமத்து ஆளுங்க மாதிரி இல்லையேன்னு. குட்டியம்மனுக்கு படைக்க வேண்டிய சாமான் வாங்க இவங்க உழைச்சு சம்பாதிக்கத்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னு இப்பதானே எனக்கு புரியுது. சரி வா, அவங்க 2 பேரையும் பாப்போம். ம். அனு, இதையும் வச்சுக்கோ. என்னப்பா உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? நேத்து நைட்டே சரியாயிடுச்சுமா. நான் சொன்னல குட்டியம்மன் நம்மள கைவிட மாட்டாங்கன்னு. அம்மனுக்கு படைக்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியாமா? எல்லா சாமானும் எடுத்து வச்சாச்சு. இவரு உழைச்சு சம்பாரிச்ச காசுல வாங்கினது. அப்படியே 4 பேருக்கு அன்னதானத்துக்கும் கோயில்னு சொல்லியாச்சு. இனிமே குட்டியம்மனை பார்த்து அருள் வாக்கு வாங்க வேண்டியதுதான். இப்பதாம்மா சாந்தம்மா எல்லாம் சொன்னாங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நிச்சயம் அந்த குட்டியம்மன் நல்ல வாக்கு சொல்லுவா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிப்பா, இன்னும் 1/2 மணி நேரத்துல கோயிலுக்கு போயாகணும். அதுக்குதான் கார் வர சொல்லிருக்கேன். கார் வெளியில வெயிட் பண்ணுது, வாங்க போலாம். எல்லா நேரத்திலயும் குட்டியம்மனை பாத்திர முடியாதுப்பா. இன்னைக்கு நாம வரணும்னு அந்த குட்டியம்மா நினைக்கணும். அதுதான் முக்கியம். நீங்க 2 பேரும் குட்டியம்மனை மனசார நினைச்சுக்கங்க. சரிங்க. சரிங்கம்மா.